ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு 2 முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் சொன்னார். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு தனியாக உங்கள் ஜெபங்களை நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. இது இல்லை ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம். தயவுசெய்து நான் சொல்கிற வசனங்களை கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஜெபிக்கிற நேரம் இல்லாட்டா கூட நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீடுகளில் கட்டாயம் இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அல்லாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். எத்தனை பேர் வாஸ்த வசனத்தை கவனிச்சிங்க? ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். யாருக்காக அழுங்கலாம்? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அழுங்கள்னா ஆண்டவர் என்ன மீனிங்கில் சொல்கிறாருன்னா, ஏதோ நினச்சி புலம்பி அழுகிறது இல்லை, இப்படி இருக்காங்களே அப்படி அப்படி புலம்பி அழுகிறது இல்லை. தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. அடுத்த வசனம் பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிள்ளை பெறாத பிள்ளை பெறாத கற்பங்களும் நாட்கள் வரும்னு கர்த்தர் சொன்னார். அந்த நாட்கள் இப்போ வந்துருச்சு. நம்ம வாழ்கிற இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, நான் உண்மையை சொல்கிறேன், நிறைய பெற்றோர்கள், விசேஷமாக நம்மளை போல் ஆவிக்குரிய பெற்றோர்கள், சபைக்கு வருகிற ஆவிக்குரிய பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எனக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் போல சிஸ்டர்னு சொல்லி எங்கிட்ட கண்ணீர் விட்டு அழுத தாய் குலங்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த நாட்களில் பிள்ளைகள் இன்றைக்கி எப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நம்ம இந்த சைல்ட்ஹுட் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தை அழுந்த நாட்களில் அம்மா அப்பாவுக்கு நம்ம பயப்படுவோம். அப்படி தானே? அம்மா திட்டுவாங்க, அப்பா அடிப்பாங்க, பயப்படுவோம். டீச்சர்ஸ்க்கு நம்ம என்ன செய்வோம்? பயப்படுவோம். முதியவர்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஆமாவா இல்லையா? இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம வீட்டு பிள்ளைகளாலும் சரி, மற்ற பிள்ளைகளாலும் சரி, எத்தனை பிள்ளை இன்றைக்கி அம்மா அப்பாவுக்கு பயப்படுறாங்க? எத்தனை பிள்ளை பயப்படுறாங்க? எத்தனை பிள்ளைகள் டீச்சர்ஸ்க்கு வந்து கீழ்ப்படுகிறாங்க? எத்தனை பிள்ளைகள் வந்து முதியவர்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற ஆலோசனைக்கு எத்தனை பிள்ளையை கீழ்ப்படுகிறாங்க? கீழ்ப்படுகிறாங்களா இல்லையா? கீழ்ப்படுகிறாங்களா? கீழ்ப்படிஞ்சு உங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்கள். நாங்கள் பார்த்த வரைக்கும் 99% பிள்ளைகள் இன்றைக்கி அம்மா அப்பாவுக்கும் கீழ்ப்படுகிறதில்ல, டீச்சர்ஸ்க்கும் கீழ்ப்படுகிறதில்ல, முதியவர்களுடைய வார்த்தைகளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதும் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? செய்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி சாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி பிள்ளைகளுடைய உள்ளத்தில் சத்ரு அதிகமாக பார்த்திங்கன்னா 2 காரியங்களை விதைக்கிறான். ஒன்று என்ன அப்படின்னா, பாவங்களை விதைக்கிறான், இச்சைகளை விதைக்கிறான். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, வன்முறைகளை விதைக்கிறான். இன்றைக்கி அதாவது சோசியல் ஈவில்ஸ் சொல்லக்கூடிய இந்த சமுதாய குற்றங்கள் சொல்லக்கூடியதான காரியங்கள், கொலைகள், கொள்ளைகள், இன்னும் கூட பார்த்தீங்கன்னா பல விதமான பாலியல் பாவங்கள், இதெல்லாம் முன்னாடி யார் செய்து கொண்டிருந்தானா? பெரியவர்கள் செய்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு இந்த பாவங்கள்லாம் யார் செய்கிறா? நியூஸ் பார்க்குறீங்கல்ல? கொலை செய்கிறது யார் செய்கிறா? சிறு பிள்ளைகள். சர்வசாதாரணமாக இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில ரொம்ப துக்ககரமான ஒரு காரியம். நேற்று தினம் ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் +1 படிக்கிற 2 பசங்க ஸ்கூல் முடிய போகிற டைம் சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் வந்தது. கடைசியில் அது கை கலப்பாக மாறிச்சு. 2 பசங்க சண்டை போட்டு, இத்தனைக்கு ஸ்கூலில் HM இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. வாக்குவாதம் முற்றி கை கலப்பாக மாறிச்சு. கை கலப்பு முற்றி இன்னொருத்தி முகத்தில் குத்தி அந்த பையன் அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டான். கடைசியில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் அந்த பையன் மரித்து போனான். எத்தனை பேர் இந்த நியூஸை கேள்விப்பட்டீங்க? யாரும் கேள்விப்படலையா? நாமக்கல் மாவட்டத்தில் நடந்ததான ஒரு சம்பவம் பாருங்கள். உடனே போலீஸ் வந்தாங்க. வந்து அந்த பையனை அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து இதுக்கு ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் விசாரித்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பையனையும் அவங்க அப்பாவையும் சேர்த்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா சிறைச்சாலையில் வச்சுருக்காங்க. எவ்வளோ ஒரு துக்கமான காரியம் பாருங்கள். அவன் கொல்லணும்னு பிளான் பண்ணி வரலை. 2 பேருமே அப்படி நோக்கத்தில் வரல. பாருங்கள், 2 பசங்களுடைய லைஃப் இன்னைக்கு என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. ஒருத்தன் மறித்தே போனால் இன்னொருத்தன் வாழ்க்கையை இப்போ எங்கே இருக்குது? சிறைச்சாலையில் கொண்டு போய் 11ஆவது வகுப்பு படிக்கிற ஒரு பையன். அப்போ இதெல்லாம் எப்படி உருவாகுது? சாத்தானுக்கு தந்திரமாக பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அவங்க பார்க்கிறதான அந்த பிள்ளைகள் பார்க்கிற கேட்கிற காரியங்கள் மூலமாக அவனுடைய காரியத்தை பிள்ளைகளுக்கு அவன் என்ன செஞ்சிட்டான்? விதைச்சிட்டான். ஒன்று இச்சை, 2வது இந்த மாதிரியான வன்முறைகள். அவங்க பார்க்குற கேம்ஸாக இருக்கட்டும், அவங்க பார்க்குற ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஏதோ எல்லா வகையிலையும் சாத்தானுக்கு தந்திரமாக பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இதெல்லாம் என்ன செஞ்சிட்டான்? விதைச்சிட்டான். அப்போ அந்த டைம் வரும்போது பிள்ளைகள் எப்படி
அவங்க நடந்து கொள்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம். சமுதாய குற்றங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? இதுதான் சாத்தான் இன்னைக்கு தந்திரமா விதைச்சிட்டு. அப்போ பாருங்க, இதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, இது வந்து ரட்சிக்கப்பட்டவங்க பிள்ளைங்க, ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க அப்படி அல்ல, எல்லா பிள்ளைகளுக்குமே இந்த சோதனை இன்னைக்கு இருக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க? கட்டாயம் எல்லாருமே ஜெபம். எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், வாரத்தில் ஒரு நாளாவது உன் பிள்ளைகளுக்காக நீ உபவாசித்து ஜெபிக்கணும். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க? பிள்ளைகளுக்காக அட்லீஸ்ட் ஒரு நாளாவது, ஒரு வேலையாவது நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் உபவாசித்து நம்ம ஜெபிக்கணும். உபவாசித்து ஜெபிக்கிறதுனா ஏதோ என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல திருமணம், இந்த காரியங்களுக்காக அல்ல. நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சோதனைகள் வருது. நம்ம காலம் மாதிரி அல்ல. இப்போ பிள்ளைகள் சந்திக்கிற போராட்டங்கள், சோதனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களுடைய திராணிக்கு மிஞ்சினதாக இருக்கிறது. அப்போ இதை நம்ம பிள்ளைகள் இந்த சோதனையெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியம். நம்மளுடைய சொந்த முயற்சினால் ஏதோ நமக்கு தெரிஞ்ச நாலேஜில் ஜெபிக்கிற ஜெபம் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்காது. ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்கிற நேரம் இல்லை, நீங்கள் குறித்து கொடுங்க, நானே சொல்கிறேன். அந்தபடி ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். நான் சொல்றேன், வாரத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது உங்க பிள்ளைகளுக்காக நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்கிற நேரங்கள்ல ஏதோ என் பிள்ளை ஆசீர்வதிங்க, நல்லா படிக்கணும், நல்லா சுகமா இருக்கணும், இது அவசியம்தான். ஆனா அதே வேளையில அந்நிய பாஷையில நம்ம ஆவியானோடு கூட இணைந்து ஜெபிக்கும் போது நமக்கு தெரியாது நம்ம பிள்ளை என்ன சோதனையை சந்திக்குது. எல்லாத்தையும் நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. ஷேர் பண்ணுவாங்களா உங்க பிள்ளைங்க? அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை கட்டாயம் ஷேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஆவியானவருக்கு தான் தெரியும் நம்ம பிள்ளைகள் என்ன சோதனையை சந்திக்கிறாங்க, எவ்வளோ போராட்டத்தில் இருக்காங்கன்றது யாருக்கு தெரியும்? ஆவியானவருக்கு தெரியும். அப்போ நம்ம ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது நமக்குள்ள இருந்து யார் ஜெபம் பண்றா நம்ம பிள்ளைக்காக? வசனம் அதைத்தான் சொல்லுது. நமக்கு தெரியாது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிள்ளைகளுக்காக. அப்போ அந்த ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படாதா? கட்டாயம் கேட்கப்படாது. அடுத்த வசனம் பார்த்தோம்னா, ஆவியானவர் வந்து தேவனுடைய சித்தத்தின்படியே அவர் வந்து வேண்டுதல் செய்கிறான்னு இருக்குது. அப்போ பாருங்க, வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கட்டாயம் ஜெபிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜில் நீங்கள் ஜெபம் பண்ணிருங்க. உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை ஜெபம் பண்ணிருங்க. அடுத்து நீங்கள் அந்நிய பாஷையில் முழங்கால் போட்டு அந்நிய பாஷையில் ஒரு அரை மணி நேரமாவது உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் பிள்ளைகளுக்காக என்ன செய்வாரு? ஜெபிக்க ஆரம்பிப்பாரு. அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்பதான் பிள்ளைகள் என்ன சோதனை நமக்கு புரியாம இருக்கலாம், ஆனா அவருக்கு தெரியும் அந்த சோதனையிலிருந்து எப்படி பிள்ளைகளை தப்பு வைக்கணும். இப்படி ஆவியானவர் ஜெபம் பண்ணா நம்ம பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்களா? பாதுகாக்கப்பட மாட்டாங்களா? கட்டாயம் பாதுகாக்கப்படுவாங்க. அப்போ இந்த காரியத்துக்கு இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியம், இன்றையிலேருந்து நீங்கள் இதை கட்டாயம் நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க. இல்லை அப்படின்னா பிள்ளைகளை பாதுகாக்கப்பட முடியாது. நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள். அதாவது இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுகலைன்னா ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாக நீங்கள் அழ வேண்டியது வரும். அதனால அப்படி நமக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து புலம்பி அங்கே சொல்லி இங்கே சொல்லி என் பிள்ளை இப்படி போச்சு அப்படி போச்சுன்னு புலம்புறதை காட்டினோம். இந்த நாட்களிலே நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் சிறு குழந்தைகளாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை திருமணமான பிள்ளைகளாக கூட இருக்கலாம். கட்டாயம் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கணும். அதுவும் ஆவியானோட ஒத்தாசையோடு கூட நீங்கள் ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கிருபையினால சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக அதை பேசினார். அன்னையிலேருந்து கர்த்தருடைய கிருபையினால் இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைகளுக்காக வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன். அப்படி ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்தை ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுப்பாரு. நான் உண்மையாக சொல்கிறேங்க, நம்ம உட்காந்து யோசித்து பார்த்தா கூட அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய நாலேஜுக்கு வரவே செய்யாது. ஆனால் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது ஆவியானவர் தெளிவாக சொல்லுவார், இந்த காரியத்துக்காக ஜெபம், இந்த காரியத்துக்காக ஜெபம்னு. அதெல்லாம் நான் வந்து எழுதி வச்சு இன்னைக்கு நான் அதை எடுத்து பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம ஜெபிக்கும் போது தான் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பாதுகாக்கப்படுவாங்க. எத்தனை பேர் இது அவசியம் நினைக்கிறீங்க? கட்டாயம் நம்ம அதை செய்யணும். அது மாத்திரமல்ல, எப்படி ஜெபிக்கணுங்கிறத கடந்த நாட்கள் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நம்ம விசேஷமாக ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்போ ஒருத்தர் டக்குன்னு வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29 32 வரைக்கும். 29 32 அப்போஸ்தலர் 20. ம் 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 ஆனபடியால் ம் ம் நினைத்து விழித்திருங்கள்.
இப்பொழுதும் சகோதரரே, ம் 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 வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நான் போன பின்பு கடைசி நாட்களில் மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் என்ன செய்யுமா வரும். ஓநாயினாலே பார்த்தீங்கன்னா மந்தையை தப்ப விடாது. இதில் கொடிதான ஓநாய்கள்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. மந்தை தப்ப முடியுமா? முடியாது. அப்போ இதெல்லாம் வருது. ஆனால் இதுக்கெல்லாம் தப்பணும் அப்படின்னா கடைசி ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களை நான் எதுக்கு ஒப்பு கொடுக்கிற சபையை வந்து பவுல் எதற்கு ஒப்பு கொடுக்கிறார்? தேவனுக்கும் கிருபையுள்ள வசனத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுக்கப்படும் போது சபை என்ன செய்யப்படுது? பாதுகாக்கப்படுகிறது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22, 23. ம் ம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, ம் ம் அல்லாமலும் மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பாருங்க, இந்த இடத்துல பவுல் என்ன சார், சீசருடைய மனதை திடப்படுத்தி நீங்கள் அதை தொடர்ந்து வாசித்துக்கோங்க. யாருக்கு ஒப்புவித்தார்களா? கர்த்தருக்கு ஒப்புவித்தார்கள். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 15:40. சீலாவை தெரிந்து கொண்டு தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு போதும். இப்போ இந்த இடத்துல சில வசனங்களை வாசித்தோம். ஒரு காரியத்தை நம்ம திரும்ப திரும்ப நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? தேவனுக்கும் சபையும் சரி, விசுவாசிகளையும் சரி, ஊழியக்காரங்களையும் சரி, அவங்க எதுக்கு ஒப்பு கொடுத்தாங்களா? தேவனுக்கும் தேவனுடைய கிருபைக்கும் கிருபையுள்ள வசனத்துக்கும் என்ன செஞ்சாங்க? ஒப்பு கொடுத்து ஜோமனாங்க. அப்போதான் சபை என்ன செஞ்சு அப்படி பாதுகாத்துனதான் இன்னைக்கு வரைக்கும் சபை இருக்குது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, கடந்த நாட்களில் வந்து பிள்ளைகளுக்காக நான் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது தான் கர்த்தர் இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு. உன் பிள்ளைகளை நீ என்ன செய்யணும்? தேவனுக்கும் தேவனுடைய கிருபைக்கும் கிருபையுள்ள வசனத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். நீ ஒப்பு கொடுத்து ஜோமனிட்டே இருந்தா அப்படின்னா பிள்ளைகளுக்கு எந்த தீங்கு வந்தாலும் எந்த சோதனை வந்தாலும் நம்ம பிள்ளைகள் விழுந்து போகாதபடி யார் பாதுகாப்பா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். என்னை உண்மையில் ம் 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 தேவ இல்லை, ஒரு நிமிஷம். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். தீமோத்தேயு தானே? தீமோத்தேயு 1:12 தான். சாரி, வசனத்தை மாற்றி எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். வாசிங்க. இல்லை இல்லை, அது இல்லை, அது இல்லை. நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று தீமோத்தேயு தான் எழுதியிருக்கேன். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1:12 பாருங்க. சாரி, 2 தீமோத்தேயுவா? வாசிங்க சிஸ்டர். ம் ம் ஏனென்றால் வெரி குட். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கேன். பாருங்க, பவுல் சொல்றார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நீங்க விசுவாசிக்கிற தேவனை குறித்து நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? அவரை நம்பி அவரிடத்துல ஒன்று ஒப்பு கொடுத்தா அவர் கடைசி வரைக்கும் பாதுகாப்பாரு அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? இந்த இடத்துல பவுல் அதைத்தான் சொல்றாரு, நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைன்னு காத்துக்கொள்ள அவர்
வல்லவராக இருக்கிறார் என்று அவர் என்ன செஞ்சுக்காரு, அறிந்திருக்கிறார். அப்போ நீங்க ஒவ்வொரு வாரமும் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க உபவாசித்து ஜெபம் பண்ணி தேவனுடைய கருத்தை அதை எப்படி ஒப்புக்கூட வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஜெபிக்கணும். சரியா? அதைத்தான் நான் இந்த சொன்னேன். தேவனுக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தயவுசெய்து இந்த மாதிரி ஜெபித்தாதான் உங்கள் பிள்ளைகள் சந்ததிகள் பாதுகாக்கப்பட முடியும். தேவனுக்கும் தேவனுடைய கிருபைக்கும் கிருபையுள்ள வசனத்துக்கும் என் பிள்ளைகளை நான் என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன்னு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்ம யார்கிட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா அவர் என்ன செய்வார், கட்டாயம் பாதுகாப்பார். யூதால தான் சொல்லுது, வலுவாதபடி நம்மளை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றலை நிறுத்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார். சரியா? அப்போ இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுங்க. இந்த ஆண்டவர் தெளிவாக கத்தர் உங்களிடத்தில் பேசும்படி கத்தர் சொன்னார். இது வரைக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலான்ற கூட பரவாயில்ல, இன்னிலேருந்து கட்டாயம் நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். பேரண்ட்ஸ் ஜெபித்தா மாத்திரம் பத்தாது, வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் பண்ணி உங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது தான் இனி வரக்கூடிய நாட்கள் கொடிதான காலங்கள் தான். நம்ம யாருக்கும் கேரண்டி கொடுக்கலாம் முடியாது. பாருங்கள், இன்னைக்கு நியூஸ் பேப்பரை நம்மளால் அதாவது நியூஸ் நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியல. 10 வயசு 11 வயசு பிள்ளைகள் எனக்கு பாலியல் பாவங்கள் செய்கிறத நம்ம கேள்விப்படும். இந்த மொபைல் என்னைக்கு வந்ததோ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகள் இதுக்கு மத்தியில் பாதுகாக்கப்படணும், பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னா பிள்ளைகளுக்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். இதைத்தான் இயேசு சொன்னார். அந்த நாட்கள் வருதுன்னு சொன்னார். அவர் சொன்ன நாட்கள் இப்போ வந்துருச்சு. அப்போ இதற்காக நம்ம ஜெபிக்கணும். ரெண்டாவது ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இது ஆண்டவர் பேசினதான ஒரு காரியம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 11-12 வசனம். கொஞ்சம் சீக்கிரம் வாசிப்போம். நீதிமொழிகள் 24, 11, 12. மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளியாரோ. இந்த கிராமத்துக்காக இந்த பகுதிக்காக ஆண்டோர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது கத்தர் சொன்னதான ஒரு காரியம்தான். என்னது? மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. இந்த பகுதியை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இதற்கு முந்தின ஜென்ரேஷன், அதாவது என்ன சொல்றது, முற்பிதாக்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது இதுக்கு முந்தின ஒரு 3-4 ஜென்ரேஷன் இந்த மாதிரி இருக்கிற மக்கள், இந்த பகுதியை சுற்றி இருக்கிற ஜனங்கள் செய்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, குற்றமில்லாத ரத்தம் அதிகமாக இந்த பகுதியில் சிந்தப்பட்டிருக்குது. பல விதத்தில் கொலையின் மூலமாக, அது மாத்திரமல்ல இந்த பாவங்கள் மூலமாக, கருக்கலைப்பின் மூலமாக, நரபலி கொடுத்ததின் மூலமாக, பல காரியங்கள் நிமித்தமாக இந்த பகுதியில் என்ன செய்திருக்கு, குற்றமற்ற ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்குது. அப்படி சிந்தப்பட்டதை நிமித்தமா என்ன அப்படின்னா, நம்மளுடைய தேவன் நீதியுள்ள தேவன். சரியா? ரத்த பழியை கத்தர் விசாரிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஏன் அப்படின்னா, சிந்தப்பட்ட ரத்தம் தேவனை நோக்கி என்ன செய்யுது, கூப்பிடுகிறார். வேதத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். நம்ம ஒரு ரத்தம் தேவனை நோக்கி என்ன செய்யுமா, கூப்பிடுமா. அப்படி கூப்பிடும்போது கத்தர் அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, கத்தர் நீதி செய்ய வேண்டி இருக்கிறது. அப்போ ஆண்டவர் தெளிவாக கத்தர் பேசினது, குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டதை நிமித்தமா தலைமுறைகள் இன்னைக்கு சாபத்துக்குள்ள கிடக்குறாங்க. ஒரு ட்ரைனஸ், எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது, அந்த பணம் கையில தங்காது. அது மாத்திரமல்ல, இந்த சாபத்தின் நிமித்தமா இந்த பகுதியில் அநேகர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. நிறைய ஒரு வறட்சி. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த முற்பிதாக்கள் அவங்க செஞ்சதான அந்த அக்கிரமத்தை இன்னைக்கு யார் சுமந்து கொண்டு திரிகிறா, பிள்ளைகள் இன்னைக்கு சுமந்து கொண்டு. இந்த தலைமுறை அதிகமாக அவங்க பாருங்க எவ்வளோ ஒரு வேதனை. ஏற்கனவே அவங்க பாவத்தில் கிடக்காங்க. இது போக முற்பிதாக்குள்ள அக்கிரமங்கள் சுமத்தப்பட்டா ஒரு மனிதனால் சுமக்க முடியுமா? ஆனால் நீங்கள் இந்த பகுதியில் இருக்கிற அநேக இன்னைக்கு சுமந்து கொண்டு ஒரு நடைப்பிணமாக அலைந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவன். ஒரு பக்கம் கத்தர் நீதியை சரி கட்டினாலும் இன்னொரு பக்கம் தேவனுடைய உள்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்களை என்ன செய்யணும், அவர் உண்டாக்கின ஆத்துமாக்கள், அவர்களுக்காக ஏசு என்ன செஞ்சிருக்கிறாரு, ரத்த சிந்தி ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்யணும், மீட்கப்பட வேண்டும். அதை மீட்கப்படணும் அப்படின்னா நீங்க உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும்னு கத்தர் எதிர்பார்க்கிறாரு. விசேஷமா சபையினுடைய ஊழியக்காரர்களுக்கு கத்தர் கொடுத்ததான ஒரு அதிகாரம் என்ன அப்படின்னா, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையின போயிலும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. கத்தர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1:6. ஆமென். போதும். கத்தர் என்ன செஞ்சாரு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டிருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
மீட்டு கொண்டதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு அடுத்த ஒரு காரியம் செஞ்சிருக்கிறாரு. நமக்கு ஆசாரியராகவும் ராஜாக்களாகவும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். பிதாவாகிய தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவன். அவருக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி ஏற்படுத்தியிருக்கிறார்? ராஜாக்களாக ஆசாரியர்கள். ஒரு ஆசாரியன் என்ன செய்யணும் அப்படின்னா, ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டியது ஒரு ஆசாரியனுடைய ஒரு பொறுப்பு. அப்போ தேவன் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கத்தர், ஒரு ஆசாரிய அபிஷேகம்னா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாது முற்பிதாக்களுடைய அக்கிரமத்தை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இதுல இருந்து விடுவிக்க வல்லமையுள்ளவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்கிறது அவங்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரியும்ல. அப்போ கர்த்தர் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு ஆசாரிய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. தேவனுக்கு முன்பாக இந்த ஜனங்களுடைய அக்கிரமத்தை நம்ம அறிக்கையிடணும். வேதத்துல பாத்தீங்கன்னா முற்பிதாக்களுடைய அக்கிரமங்களை அறிக்கை நமக்கு தெரியும். நெகேமியா, தானியேல் அப்படிதான் செஞ்சாங்க. அதுபோல ஆண்டவரே, இந்த கிராமத்து ஜனங்கள் நிறைய இரத்தப்பழி, நிறைய குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் செய்த இந்த அக்கிரமங்களை மன்னிங்கன்னு சொல்லி அவங்க சார்பா நீங்க என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல பரிந்து பேசி ஜெபிக்கணும். ஏதோ சும்மா நான் இப்போ சொன்னதுக்காக ஜெபிக்கிறதில்ல. உண்மையா நீங்க உங்க உத்தரவாதத்தை உணர்ந்து நீங்க ஜெபிப்பீங்க அப்படின்னா அந்த ஜனங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும். மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. சத்துரு இதை வச்சு ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டு அப்ப அந்த ஆவிகளை நம்ம என்ன செய்யணும்? கட்டி நம்ம ஜெபிக்கணும். சபை இதை நீங்க உத்தரவாதம் பண்ணி ஜெபிப்பீங்க அப்படின்னா இந்த பகுதியில் அநேக குடும்பங்கள் இப்படிப்பட்டதான கட்டுக்குள்ள கிடக்குறாங்க. உங்க மூலமா கர்த்தர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் இதை தெளிவா ஆண்டவர் சொல்லும்படி சொன்னாரு. கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நீங்க அந்த உத்தரவாதத்தை உணர்ந்து இந்த ஜனங்களுக்காக நீங்க திறப்புல நிக்கணும். ஆண்டவரே, ஜனங்கள் குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி இருக்கிறாங்க, அந்த பாவத்தை மன்னிங்க, அது நிமித்தமா வந்த சாபங்களை மாற்றுங்க, இந்த தலைமுறை அந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க. அவங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களை நம்பி இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை கர்த்தர் உங்களத்துல கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரு. நீங்க இதுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிப்பீங்க அப்படின்னா உங்களை கொண்டே கர்த்தர் அந்த ஜனங்களை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. அப்படி நீங்க ஜெபிக்கும் போது கட்டாயம் இந்த சபை அப்படிப்பட்ட ஆத்துமாக்களால நிரம்பும். இதை கர்த்தர் சொல்ல சொன்னாரு. நான் சொல்லிட்டேன். இப்ப இந்த காலத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நீங்க தயவு தேவ பிள்ளைகள், இப்ப நமக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால நீங்க தொடர்ந்து இந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும். முதலாவது நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அதுவும் நம்மளுடைய சுயமா அல்ல, ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட என் பிள்ளைகளுக்காக நான் வாரம் ஒரு நாள் உபவாசம் பண்ணி நான் ஜெபிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க கைகளை உயர்த்தி முதலாவது நீங்க ஒப்பு கொடுங்க. பிள்ளைகள் உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சோதரம் ஆண்டவரே, தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம் பாவமை சோதரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவரப்பா எங்களோடு கூட பேசினா பாவமுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. விசேஷமா ஆண்டவரே, இந்த சபையார் ஆண்டவரே எமக்கு சோதரம், ஆண்டவரே எமக்கு சோதரம்ப்பா. இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே தேவன் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே வாரம் ஒரு நாளாவது ஆண்டவரை உபவாசித்து பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுப்பீராக. ஆவியானோரோடு கூட இணைந்து என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கணுங்கிறத ஆமென் ஆண்டவரே ஆவியானோட ஒத்தாசையோடு கூட அறிந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஆமென் ஆண்டவரே இந்த சபையாரையும் அப்பா இவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனுக்கும் தேவனுடைய கிருபைக்கும் கிருபையுள்ள வசனத்துக்கும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே எழும்பி இருக்கிற ஆண்டவரே சத்துருடைய எந்த ஒரு சோதனைகள் தந்திரங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே எமக்கு சோத்திரம்பா ஆண்டவரே வஞ்சிக்காதபடிக்கு பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா எமக்கு சோத்திரம் ஆண்டவரே அப்பா இடர பண்ணாதபடிக்கு கர்த்தர் பிள்ளைகளை நீங்க வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே ஒப்பு கொடுத்ததான ஆண்டவரே தேவ பிள்ளைகள் ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபித்து ஒரு பக்தியில ஒரு சந்ததியை உருவாக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. அன்பு தகப்பன், அப்படி செய்கிறபடியினால் உமக்கு சோதரம் 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 ஆண்டவரே. அதுபோல தகப்பனே எமக்கு சோதரம் அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. விசேஷமா ஆண்டவரே அப்பா இந்த அருளாட்சி கிராமத்துக்காக ஆண்டவரே சுற்றி இருக்கிற கிராமங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க சொன்னீங்க ஆண்டவரே மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையின போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. இந்த கிராமத்து ஜனங்கள் ஆண்டவரே அப்பா இவர்களுடைய ஆமென் ஆண்டவர் முற்பிதாக்கள் தேவனே உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்களை கர்த்தர் கிருபையாக மன்னியும் ஆண்டவரே. அப்பா, குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, ஏழைகள் திக்கற்ற பிள்ளைகளை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. அவங்க அபகரித்திருக்காங்க, நிலங்களை எல்லாம் அபகரித்திருக்கிறாங்கப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. விதவைகளை கண்ணீர் விட வச்சிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைய விபச்சார வேசித்தன பாவங்களை செய்திருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் செய்ததான அந்த அக்கிரமத்தை ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே இந்த தலைமுறை வரைக்கும் ஆண்டவரே சுமந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. தலைமுறையா ஆண்டவரே சாபத்துக்குள்ள கிடக்குறாங்க ஆண்டவரே. கர்த்தர் கிருபையா இறங்கி ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய இந்த அக்கிரமங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்து இந்த சந்ததியை கர்த்தர் மீட்டு கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களால மட்டும்தான் ஆண்டவரே இந்த ஜனங்களை விடுவிக்க முடியும். எத்தனை குடும்பங்கள்
குடும்பங்கள் ஆண்டவரே மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே எத்தனை குடும்பங்கள் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஆண்டவரே ஒரு பொத்தலான பையில போறதா வறுமைக்குள்ள தரித்திரத்துக்குள்ள கிடக்குறாங்கப்பா. எத்தனை குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள், குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்ல ஆண்டவரே. அப்பா அந்த சாபத்தினால தவித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே எமக்கு சோதனைக்கு விமோச்சனமே இல்லையா என்று சொல்லி ஆண்டவரே கதறி கொண்டிருக்கிறாங்கப்பா. நடைபெணமா அலைந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க மட்டும்தான் ஆண்டவரே இந்த ஜனங்களை விடுவிக்க முடியும். உங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, உங்களுக்கு மட்டும்தான் வல்லமை இருக்கு. நீங்க தான்ப்பா அந்த ஜனங்களுடைய எல்லா பாவங்கள், மீறுதல், அக்கிரமங்களை கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்த தெய்வம். உங்க ரத்தம் மட்டும்தான் அந்த ஜனங்களுடைய அக்கிரமங்களை கழுவ முடியும். கர்த்தர் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே இந்த ஜனங்களை ஆண்டவரே மன்னித்து அதன் நிமித்தம் அந்த சாபங்களை மாற்றி கர்த்தர் இந்த சந்ததியை மீட்டுக் கொள்ள வேண்டுமாய், ரட்சிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு சோதனப்பா. இது நிமித்தம் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சத்துருவை கர்த்தர் கடிந்து கொள்வீராக. சாபத்தின் ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்வீராக. இந்த ஜனங்களை கர்த்தர் விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த சபையாருக்கு கர்த்தர் இன்னும் அந்த பாரத்தை கொடுங்க. தங்கள் உத்தரவாதத்தை உணர்ந்து ஜெபித்து ஆண்டவரே இந்த ஜனங்களை விடுதலைக்குள்ளாய் நடத்த கர்த்தர் கிருபை தாங்கப்பா. அன்பு தகப்பன் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்ப்பா. உமக்கே மகிமைப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.